குருஜி, நீங்க கோவப்படக்கூடாதுன்னு சொல்ட்டீங்க. ரைட்டு. இப்ப நான் கிளையன்ட்டுக்கு என்ன பதில் சொல்றது? நான் என்ன சொல்றேன், "நீ கோவப்படு, கத்து. உன் எம்ப்ளாயி தப்பு பண்ணிட்டான். நீ கோவப்பட்டு கத்து." இப்ப போய் கிளையன்ட் கிட்ட எப்படி பதில் சொல்லுவ? எம்ப்ளாயி கிட்ட நீங்க கோபப்பட்டாலுமே, உன்னால கிளையன்ட் கிட்ட பதில் சொல்ல முடியாது. நடந்து முடிஞ்ச சம்பவம், ஒரு சம்பவம் முடிஞ்சிருச்சு. நீ கத்துறியோ, கத்தலையோ, கிளையன்ட் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுட்டான். ஆல்ரெடி சாப்டர் க்ளோஸ். கிளையன்ட் கிட்ட எப்படி பதில் சொல்றது? நான் இவன்ட்ட கத்தணுமே! அப்டின்னா, கத்துனாலும் கிளையன்ட் கிட்ட பதில் சொல்ல முடியாது. கத்தலைனாலும் பதில் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு இத புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 2டே விஷயம். நடந்து முடிஞ்ச விஷயத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உன் கிளையன்ட் கிட்ட நீ அத பொறுமையா தப்பு நடந்துருச்சு. இதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். அடுத்த தடவ இது நடக்காது. இவ்வளதான் நீங்க பேச முடியும். எம்ப்ளாயிட்ட நீ கத்து, கத்தாம இரு. இது உங்க பிரச்சனை. இது கிளையன்ட்ட ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இந்த பக்கம் உன் எம்ப்ளாயிக்கு நீ என்ன பண்ணணும்? கத்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அவருக்கு நீ புரிய வைக்கணும். அவ்வளதான் மேட்டர். அவனுக்கு நீ புரியணும். "தம்பி இங்க வாப்பா, உட்காரு. இப்படி ஒரு தப்ப நீ பண்ணிட்ட. இப்படி செஞ்சிருக்கணும். இப்படி செய்யல. இது நீ பண்ண பெரிய தப்பு. இதனால இவ்வளோ பெரிய பாதிப்பு ஆயிடுச்சு. முடிஞ்சு போச்சு. அத உட்ரு. இனி ஃபியூச்சர்ல இந்த தப்பு நடக்கக்கூடாது. அதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு இப்ப நான் உனக்கு சொல்றேன். நீ புரிஞ்சுக்கோ." அப்படின்னு நீங்க அவனுக்கு விளக்கம் குடுக்கலாம். சரியா? இப்ப இந்த விளக்கத்த நீங்க குடுக்குறீங்க. இப்ப உங்க எம்ப்ளாயி அவனுக்கு நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. அவனுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அவன் பயங்கர புத்திசாலி. இது ஒரு கேட்டகரி. அவனுக்கு முழுசா புரிஞ்சு அவன் புத்திசாலித்தனத்த எடுத்துக்கிட்டு, அவன் அடுத்த தடவ அவன் பண்றானா இல்லையான்னு நீங்க பாருங்க. அடுத்த தடவையும் அவன் திரும்ப அதே ரிப்பீட் பண்றான். இதான் உங்க கேள்வி வருது. அடுத்த தடவையும் அவன் ரிப்பீட் பண்ணான்னா, இப்ப இந்த எம்ப்ளாயி நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. இவனுக்கு புரிஞ்சு இவன் வேணும்னே பண்றானா? இல்ல அவனுக்கு அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஸ்கில் இல்லையா? இவ்வளதாங்க 2டே பாயிண்ட். உங்களுக்கு கீழ இருக்கிற வேலை செய்றவனுக்கு, அவன் நீங்க சொன்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுட்டான். ஆனா, அவன் வேணும்னே பண்றான் அப்டின்னா, இது ஆட்டிட்யூட் ப்ராப்ளம். 2வது அவனுக்கு இப்டி இருக்கலாம். அவனுக்கு நீங்க சொன்னது புரியவே மாட்டேங்குது. அவன் பாவம். உங்க அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்ல. அவனுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அதனால நீங்க சொல்ற விஷயம் அவனுக்கு சொல்லிக் குடுத்தது அவனுக்கு புரியல. அப்டின்னா, அவனுக்கு ஆட்டிட்யூட் ப்ராப்ளம் இல்ல. அவனுக்கு ஸ்கில் இஷ்யூ. அவனுக்கு டேலண்ட் இல்ல. உங்க அளவுக்கு அவனுக்கு புத்திசாலி. இது 2வது கேட்டகரி. இது 2ல அவன் எந்த கேட்டகரின்னு நீங்க பாருங்க. இப்ப 2வது கேட்டகரில இருந்தான்னா, மறுபடியும் அவனுக்கு புரியிற மாரி நீங்க வேற மாரி அவனுக்கு புரிய வைக்கணும். இதுதான் ஒரே ஆப்ஷன். அத ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? மறுபடியும் அவன் தப்பு பண்றான். அவனுக்கு புரியல அப்டின்னா, இன்னொரு சான்ஸ் குடுத்து பாருங்க. அவனுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். அவனுக்கு இது புரியவே புரியாது அப்படின்னு இது முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இவன நீங்க வச்சுக்க முடியாது. ஏன்னா, இந்த குறிப்பிட்ட வேலைய செய்றதுக்கு உண்டான ஸ்கில்லு அவன்கிட்ட இல்ல. நீங்க தப்பான ஆள ஹையர் பண்ணியிருக்கீங்க. இதுதான் நீங்க பண்ண தப்பு. ஸோ, இவன நீங்க மாத்திட்டு வேற ஆள தான் நீங்க வைக்கணும். அவன் பேர்ல எந்த தப்பும் இல்ல. அவனால முடியாது. அவனுக்கு அந்த வேல பொருத்தம் இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வருவோம். இவனுக்கு எல்லாம் புரியுது. இவன் பயங்கர புத்திசாலி. ஆனா, அவன் பண்ண மாட்டேங்கிறான். ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னா, அதுக்கு பல காரணம் வச்சிருக்கான். அவனுக்கு உங்க மேல கோவம் இருக்கலாம். நீ எவனோ திட்டியிருக்கலாம். அவனுக்கு ஆட்டிட்யூட் இஷ்யூ. இல்ல பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கலாம். இப்ப இவனோட ஆட்டிட்யூட தான் நீங்க மாத்தணுமே தவிர, ஸ்கில்ல நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஆட்டிட்யூட் மாறுனா இவன வைங்க. மாறலைன்னா அவன வேலைய விட்டு தூக்குங்க. இதுதான் ஒரே ஆப்ஷன். இந்த 2 தவிர வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. நீங்க கோவப்பட்டு கத்துறதுனாலயோ, என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனை சால்வே இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. நடந்து முடிஞ்சிருச்சு. அத ஒண்ணும் பண்ண முடியாது. நடந்து முடிஞ்ச சிச்சுவேஷன நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நடக்கப் போற சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இத தவிர வேற சொல்யூஷன் இல்ல. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.